என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய விதி மாறிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தி கொடுக்க நாளைய விடியலில் ஒரு ஆண் உன் இல்லம் தேடி வரப்போகின்றார். அவர் யாரென்று இன்று இந்த வராகி என் மூலமாக நீ தெரிந்து கொண்டால் போதும். நிச்சயமாக இனி என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் வந்து கொண்டே இருக்கும். எதிர்பாராத திருப்பங்களுக்கு உன்னை நீ தயார்படுத்திக்கொள். என்ன நடந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள். உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படுவதற்கு பதிலாக உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நான் சரியாக எதிர்கொள்வேன் என்கின்ற எண்ணத்தோடு நீ இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் எதிர்கொள்ள தொடங்கு. உன்னுடைய விதியை மாற்ற ஒருவர் வருகிறார் என்றால் இப்பொழுது உன்னுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதனை உன் தாயால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த நிலை மாற வேண்டும். இந்த சூழ்நிலை உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நீ எப்பொழுதும் போல எதையும் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றங்களை பெற்றிட நீ எப்பொழுதுமே இந்த சூழ்நிலைகளை கடக்க தயாராகி விட்டாயானால் இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உனக்கானது. இனி உன்னை சார்ந்து நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் என்றும் பொறுப்பெடுத்து கொள்கிறேன். இத்தனை நாளும் இந்த வராகி பொறுப்பெடுக்கவில்லையா என்று நீ கேட்பாயானால், என் குழந்தையே, சில நாட்களாக உன்னுடைய வாழ்க்கையில் பல ஏற்ற இறக்கங்கள் இருந்தது. உன்னுடைய மனதே எந்த ஒரு விஷயத்திலும் நிலைத்தன்மையோடு இல்லாமல் வேண்டுமா வேண்டாமா என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்து கொண்டிருந்தது. அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னோடு இருந்துமே அது உனக்கு எந்த பலன்களையும் கொடுக்கவில்லை. இனிமேல் இப்பொழுது உன்னுடைய மனதில் இருக்கின்ற உறுதியினால் இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ நினைக்கின்ற உன்னுடைய நிலைத்தன்மையினால் நிச்சயமாக அத்தனையையும் உன்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டி இந்த வராகி உன் வாழ்க்கையில் பொறுப்பெடுக்க வந்திருக்கின்றேன். எதற்கும் கலங்காமல் இரு. எந்த விஷயத்திற்கும் சட்டென்று மனம் வெதும்பி நிற்காமல் இரு. உன்னை வழிநடத்தவும் உனக்கானவற்றை எல்லாம் யார் உனக்கு நடத்துவார்கள் என்பதனை உனக்கு தெரியப்படுத்தவும் என்றும் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து வந்து விட்டதாக நினைத்து வருத்தப்படுகின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்பொழுதுதான் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது. உனக்கு எதை கொடுக்க வேண்டும், உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தை உன்னுடையதாக்க வேண்டும் என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கத்தான் இப்பொழுது உன்னை நெருங்கி வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தைரியமாக இருந்து அதனை நீ எதிர்கொண்டு விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் சரியாக எதிர்கொண்டு விட முடியும். எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக வந்துவிடும். உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதும் இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னை நான் வழி நடத்துகிறேன் என்பதும் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து மிக பெரிய தெளிவை உனக்கு கொடுத்திருக்க வேண்டும். காரணமில்லாமல் எதையும் போட்டு மனதிற்குள் குழப்பிக்கொள்ளாமல், காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ தேவையில்லாமல் உன்னை வேதனைப்படுத்தி கொள்ளாமல் நடப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான் என்று சொல்லி என் பிள்ளை உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிடு. எதிர்பாராமல் நான் உனக்கு தருகின்ற வெற்றி என்றென்றும் நீ எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து விடும். நான் சொல்ல சொல்ல
என் பிள்ளைக்கு மனதில் இது பதிகிறதோ இல்லையோ, ஆனால் ஒன்று மட்டும் என் பிள்ளைக்கு புரிகிறது. நம் வராகி நமக்கு எதையோ தருவாள், எதையாவது நமக்கு நடத்தி கொடுப்பாள் என்பது மட்டும் உன் மனதிற்குள் தெளிவாக இருக்கின்றது. உன்னுடைய இந்த தெளிவான எண்ணங்களை உன்னுடையதாக்கி நான் கொடுக்க நினைக்கின்றேன். உன்னுடைய இந்த தெளிவான எண்ணங்களை நான் உனக்கே சொந்தமானதாக்க முயற்சி செய்கிறேன். என்ன நடந்தாலுமே, எது வந்தாலுமே என் குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களால் நீ இந்த வாழ்க்கையை உன்னுடையதாக்க தெளிவாகிவிட வேண்டும். நல்ல மாற்றங்கள் உனக்கு நடக்கும் பொழுது நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக என்னவென்று உணர முடியும். நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானால், நான் உன்னோடு பயணிப்பதை என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயானால், அதன் பிறகு உன்னுடைய சூழ்நிலைகள் அத்தனையுமே தலைகீழான ஒரு மாற்றத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்கும். நீ நினைத்ததை விடவும் உனக்கு பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும். அம்மா அதிசயம் என்கிறாள், ஆச்சரியம் என்கிறாள், பேரதிசய மாற்றம் என்கிறாள். என்னதான் நடக்குமோ, நாமும் காத்திருந்து பார்ப்போம் என்று நினைக்கின்ற என் பிள்ளையை, நிச்சயமாக ஒரு நாள் நடக்கும். நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கு உன் வாழ்க்கையின் வெற்றி இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கைகளில் வந்து சேரும். அப்பொழுது இந்த தாயின் அருமையை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, வாழ்க்கை போகின்ற போக்கை என்னவென்று பார்த்தாயா? ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயம் உனக்கு மிகவும் பிடித்தமானதாக இருந்ததோ, இப்பொழுது அந்த விஷயமே பிடிக்காமல் போய்விடுகின்றது. இதையே இப்படியும் பார்க்கலாம். ஆரம்பத்தில் எந்த ஒரு விஷயம் உன்னை அதிகமாக பிடித்து உன்னை ரசித்ததோ, இப்பொழுது அந்த விஷயமே உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி விடுகின்றது. இதுதான் வாழ்க்கை. நமக்கு எது சரி என்று நினைக்கிறோமோ அது தவறாக மாறுவதும், எதை தவறு என்று நினைக்கிறோமோ அது சரியாக மாறுவதும் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. வாழ்க்கையில் எப்பொழுதுமே எதிரும் புதிரும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாவற்றையுமே சமாளித்துத்தான் நாம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாவற்றையுமே சமாளித்துத்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்களை நாம் பெற்று கொண்டிருக்கின்றோம். என்ன நடக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாமல், என்ன நடந்தாலும் அதில் நாம் நமக்கான விஷயங்களை தேடுவோம் என்று நீ மனதில் எண்ணிவிட வேண்டும். கஷ்டம் வருகிறதா, திரும்ப ஓடாதே. அந்த கஷ்டத்தை எதிர்த்து ஓடிவா. அப்படியானால் மட்டும்தான் அந்த கஷ்டம் உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க தொடங்கும். நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு நல்ல மாற்றங்களை அது உனக்கு கொடுக்கும். எண்ணற்ற திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக உருவாக்கி கொடுக்கும். என் பிள்ளையை, உன்னுடைய விதியை நாளைய தினம் மாற்றக்கூடியது யார்? அப்படி ஒரு ஆண் யாராக இருக்கிறார் என்று என் குழந்தை யோசிக்கிறாயல்லவா? என் பிள்ளையை, நாளை விடியும் பொழுது உனக்கு தசமி திதியில் இருந்தாலும் காலை 11:28 ஏகாதசி திதியானது ஆரம்பிக்கின்றது. பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதசி திதியானது, என் பிள்ளை, அவருக்கு நீ விரதத்தை நிச்சயமாக தொடங்கலாம். எந்த ஒரு திதியோடு அந்த விடியல் ஆரம்பிக்கின்றதோ அந்த திதிதான் அன்றைய நாளில் கணக்கில் எடுத்து கொள்ளப்படும். அதனால் ஏகாதசி திதி என்பதனை நாளை மறுநாள் தான் நமக்கு குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் ஆரம்பிக்கின்ற நேரம் நாளை காலை 11:28. ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டி நினைப்பவர்கள் நாளைய தினமே இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். நாளை மறுநாள் ஏகாதசி திதி முடியும் பொழுது துவாதசி திதியில் நீ அந்த விரதத்தை முடித்து கொள்ளலாம். என் குழந்தையே, பெருமாள் ஏற்கனவே பல முறை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கின்றார். இந்த வாழ்க்கையில் உன்னை ஆட்டி படைத்த பண கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி இருக்கிறது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உனக்கு என்னென்ன தேவை என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து செய்து கொடுத்திருக்கின்றார். இவரிடத்தில் நீ என்ன வேண்டி நின்றாலுமே அது உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றத்தை தெளிவாக கொடுத்திருக்கின்றது.
நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலுமே, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென என்ன நினைத்து தந்திருந்தாலுமே, இதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்கான மன நிறைவையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுத்து விடவில்லை. ஆனால் பெருமாள் நினைத்து விட்ட பிறகு உன் வாழ்க்கையில் சில சந்தோஷங்கள் உன்னை தேடி வந்தது. உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்தது. நாம் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கின்றதே, ஒரு சில முன்னேற்றங்கள் நடக்கிறதே என்று நீயே வியந்து பார்த்தாய் அல்லவா? இப்பொழுது நாளைய தினம் ஒட்டு மொத்தமாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட சர்வ நிச்சயமாக அவர் வருகின்றார். ஏகாதசி திதி என்பது என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பல அதிசயங்களை கொடுக்கக்கூடிய திதி அல்லவா? என் பிள்ளையே, துளசி இலை எங்கிருந்தாவது நாளைய தினம் உன் கைகளுக்கு வந்து கிடைத்து விட்டால் போதும். நீ தேடிச் செல்ல வேண்டாம், அதனை நீ கொண்டு வரவும் வேண்டாம். யாராவது ஒருவரின் மூலமாக உன் கைகளுக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றால் நிச்சயமாக பெருமாளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு நிறைவாக கிடைத்து விட்டது என்று அர்த்தம். நாளைய தினம் முதல் நாளை மறுநாள் வரையிலும் உனக்கு நேரம் இருக்கின்றது. இந்த நேரங்களில் இது நிச்சயமாக இந்த இலை உன்னை வந்து சேர்ந்து விட்டது என்றால் உன்னுடைய விதி மாறிவிட்டது, உனக்கான வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். அம்மா, ஒருவேளை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் என்னுடைய விதி மாறவில்லையா, எனக்கு நல்லது நடக்கவில்லையா என்று என் பிள்ளை நீ வருத்தப்படக்கூடாது. என் குழந்தையே, உனக்கு சற்று தாமதமாகும் என்பதை அது குறிக்கிறது. உடனடியாக நடப்பவர்களுக்கு இந்த அறிகுறிகளை நான் உணர்த்தி காட்டுகிறேன். மற்றபடி சில தாமதங்கள் ஆகும் என்பவர்களுக்கு நிச்சயமாக உடனடியாக இது கைகளில் கிடைக்காது. ஒரு சில நேரங்கள் எடுத்துக்கொள்ளும். இந்த ஏகாதசி திதியில் இல்லை என்றால் என்ன, அடுத்த திதியில் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நினைத்து பார்த்து உனக்கான நம்பிக்கையை நீ வளர்த்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இரு. எந்த இடத்திலும் தெய்வம் சட்டென்று ஒரு நொடியில் நினைத்து விட்டால் உனக்கான மாற்றங்களை கொடுத்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாதே. அதனால் எப்பொழுதுமே தெய்வத்தை வணங்குவதை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. தெய்வத்திடம் உன்னுடைய வாழ்க்கையை கேட்பதை மட்டும் நீ நிறுத்தி விடாதே. உனக்கு என்ன வேண்டும் என்று நீ வேண்டி விரும்பி நின்றாலும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்ப வேண்டும். நீ எந்த விஷயத்தை உன்னுடையதாக முயற்சி செய்தாலும் அது உறுதியாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை நம்பிக்கைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அது தெய்வத்தினால் மட்டுமே முடியும் என்பதனை புரிந்து கொண்டு இறை நம்பிக்கை என்ற ஒன்று நமக்கு இருக்கும் வரை நமக்கு எந்த கஷ்டங்களும் நம்மை பின்தொடர்ந்து வராது என்று சொல்லி என் பிள்ளை நீ தெளிவாக பயணம் செய். என் குழந்தையே, வெறுமனே பேச்சுக்கென்று நானும் தெய்வத்தை வணங்குகிறேன் என்று சொல்லக்கூடாது. உண்மையாகவே நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை உன்னை உயர்ந்து வாழச் செய்யும். உன் மனசாட்சி சொல்லும் அல்லவா, நீ உண்மையாகவே தான் தெய்வத்தை நம்புகிறாயா அல்லது வெளியே பேச்சுக்கு சொல்கிறாயா என்று. எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணம் போலத்தான் உன் வாழ்க்கை அமையும் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். உன்னுடைய விதியை நாளை மாற்றக்கூடிய பெருமாள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக கொடுப்பவர் என்பதனை எக்காரணத்தை கொண்டும் நீ மறந்து விடாதே. எந்த நேரத்தில் நீ என்ன வேண்டும் என்று கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் அதை உனக்கு கொடுக்கக்கூடியவரை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல உன் மனதை மட்டும் நீ தெளிவாக வைத்திரு. உன்னுடைய எண்ணமும் செயலும் தெளிவாக இருக்கும் பொழுது தெய்வத்திடமிருந்து நீ வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக பெற்று விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
வராகியினுடைய அன்பினால் இனி நடப்பது அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.